அடுத்து ஆழத்துக்கு கொண்டு போகும் கல். எங்கே கொண்டு போகும் கல்? ஆழத்துக்கு கொண்டு போகும் கல். இந்த இடரல் உண்டாக்குறவங்களை என்ன பண்ணணும்? இந்த நீங்கள் கூகுளில் போய் பார்க்கணும், சும்மா டைம் கிடைக்கும்போது எந்திரக்கல் எப்படி இருக்கும். எந்திரக்கல் ஒரு ரவுண்டாக இருக்கும், நடுவில் ஓட்டை இருக்கும், நம்ம தலை உள்ளே போகத்தக்க ஒரு ஓட்டை. குற்றவாளிகளை பிடிச்சு நம்ம செயின் போடுவோம் இல்லையா? செயின் இப்படி போட்டு லாக் பண்ணுறது இல்லை, இப்படி போடுவோம் இல்லையா? உங்களை எங்கிருந்து பிடித்து கொண்டு வந்தார்கள்? ராஜ்ய துரோக குற்றம் பண்ணுறவங்கள பிடிச்சி வேற ஒன்றுமே பண்ண மாட்டணும், கழுத்தில் அந்த எந்திரக்கல்லை மாட்டணும். எந்திரக்கல்லுனா நம்ம விரலில் மோதிரம் போடுவோம் இல்லையா? அது மாதிரி இதை கழுத்தில் மாட்டணும், தலையிலோடி அப்படி போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுத்து ஒரு படகுல கொண்டு போய் நடுக்கடலில் இறக்கி அங்கே விடுவணும். நடுக்கடலில் இறக்கி அங்கே விடுவணும். உன் நீச்சல் பயிற்சியும் உதவி செய்யாது, உன் சரீரத்தின் பலனும் உதவி செய்யாது, உன் திறமையும் உதவி செய்யாது. உனக்கு தப்ப ஒரே ஒரு வழி, ஒரு வல்லமை இறங்கி அந்த எந்திர கல்லை உடைத்தா. கழுத்துல பாரமாய் வைக்கப்பட்ட அந்த கல்லு உடையுது. உடையுதுன்னு சபை மொத்தம் வாத்திறக்கணும். இனி கொஞ்சம் கவனிங்க, நான் கரெக்டு 9:45 முடிப்பேன். சும்மா தான் சொன்ன. கரெக்டு 9:20 என்ன ஒரு முறப்பு. கண்ணாடிக்குள்ளே இருந்து முறைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்ணாடிக்குள்ளே இருந்தால்